எப்போவுமே வெயிட் கூடிட்டே இருக்கா? டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? முடி கொட்டுதா? கோபம், மன அழுத்தம், தூக்கமின்மை, இந்த எல்லாத்துக்கும் காரணம் சின்ன கிளாண்ட் தாங்க. அதுதான் தைராய்டு. ஆனால் பல பேருக்கு இது இருக்கேன்னு கூட தெரியாது. நம்ம கழுத்தில் இருக்கும் பட்டர்ஃப்ளை ஷேப் தான் தைராய்டு. இது பாடி மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது உடல் எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ணணும், ஹார்ட் பீட் எப்படி இருக்கணும், வெயிட் எப்படி மெயின்டைன் ஆகணும், இது எல்லாம் இந்த தைராய்டு கிளாண்ட் தான் மேனேஜ் பண்ணும். இந்த கிளாண்ட் சரியாக வேலை செய்யலைன்னா உடம்பு முழுக்க இம்பேலன்ஸ் ஆரம்பமாகிடும். ஆனால் கவனிக்க வேண்டியது தைராய்டு ஒரு டைப் இல்லைங்க, 2 வகையான டைப். ஹைப்போதைராய்டு. தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருந்தால் தான் ஹைப்போதைராய்டு. உடல் எடை அதிகரிக்கும், சோர்வு, தூக்கம் அதிகம், முடி கொட்டுதல், ஸ்கின் ட்ரை ஆகும், இதெல்லாம் தான் இதோட ஹைப்போதைராய்டோட சிம்டம்ஸ். ஹைப்பர் தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தால் அதாங்க ஹைப்பர் தைராய்டு. இதோட சிம்டம்ஸ் என்னன்னா உடல் எடை திடீர்னு குறையும், இதய துடிப்பு அதிகமாக தெரியும், கை நடுக்கம், அதிக ஸ்வெட்டிங், இப்படி பல சிம்டம்ஸ் உள்ளன. இந்த சிம்டம்ஸில் 3 இருந்தாலும் இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். தைராய்டு வர முக்கிய காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ். நீண்ட நாள் மன அழுத்தம் ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணும். அயோடின் இம்பேலன்ஸ். அயோடின் குறைவு அல்லது அதிகம் இருந்தாலும் தைராய்டு பாதிக்கும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ். உடம்பே தைராய்டு கிளாண்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். வீட்டில் யாருக்காவது இருந்தால் சான்சஸ் அதிகம். ஜங்க் ஃபுட், தூக்கமின்மை, எக்ஸசைஸ் இல்லாமல், இதெல்லாம் கூட தைராய்டு வர்றதுக்கு காரணங்க. இதில் எந்த காரணம் உங்களுக்கு ரிலேட் ஆகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தைராய்டு இருந்தால் பயப்பட வேண்டாம். சரியான லைஃப் ஸ்டைல் இருந்தால் நல்ல கண்ட்ரோலை வைக்கலாம். Regular walking, proper sleep, stress management, protein-rich food, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் ரெகுலராக எடுத்துக்கணும். இதில் எதை அவாய்ட் பண்ணணும்னா செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறது, அப்புறம் வேறு ஏதாவது மீடியாலையோ மற்றவங்க சொல்கிற ரெமெடிஸையோ பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. டேப்லெட்ஸை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, பல பேர் சிம்டம்ஸ் குறைந்ததும் மெடிசனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது டேஞ்சரஸ். டாக்டர்ஸ் இல்லாமல் தைராய்டு மெடிசன் எடுக்கக்கூடாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் தமிழில் வேண்டும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.